எழுத்தாளன் தனக்குரிய உலகத்தில் தான் இருப்பவன். வாசகன் விசா வாங்கி கொண்டுதான் அங்கு போய் வர வேண்டும். அவனுக்கென்று ஒரு உலகம் நீங்கள் வேண்டுமென்றால், அவனை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவன் உலகத்துக்கு நீங்கள் பயணப்படுவதற்குரிய பக்குவத்தோடு இருக்க வேண்டும். பேச்சாளர்கள் அப்படி அல்ல. அவரவர் உலகத்துக்குள் போய் வருகிற நாடோடிகளாக நாங்கள் வாழ்ந்து விட்டோம். எந்த மேடையிலும் எந்த ஊரிலும் இப்படி சொல்வதற்காக நான் கொஞ்சம் கூட அச்சப்படவில்லை. என் மண்ணிலே வாழ்கிற நம்முடைய ஒரு பாசியும் ஊசியும் விற்கிற சகோதரர்கள் எந்த ஊரிலும் எப்படி வாழ முடியுமோ அப்படி எந்த மேடையிலும் எங்களால் பேச முடியும். அது ஒரு வகையான வரம். ஆனால் பேச்சுக்கும் எழுத்துக்கும் பகை கிடையாது. முன்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விவாதம் வந்தது. எழுத்தாளர்கள் பங்கு பெற வேண்டிய புத்தக காட்சியிலே பேச்சாளர்களுக்கு என்ன வேலை என்று ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அப்படி நினைக்க முடியாது. வேதம் எழுதப்படவில்லை, பேசப்பட்டது. கிறிஸ்துவின் மொழி எழுதப்படவில்லை, பேசப்பட்டது. நபிகளுடைய மொழி எழுதப்படவில்லை, பின்புதான் எழுதப்பட்டது, முதலில் பேசப்பட்டது. இந்த உலகத்தின் எல்லா ஞான நூல்களும் முதலில் பேசப்பட்டது, பின்புதான் எழுதப்பட்டது. எழுத்துக்கு பேச்சு தாய் என்பதால் அவசியம் இருக்கிறதோ இல்லையோ, தாய் அந்த வீட்டில் தான் இருப்பாள். அவளுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்து விட்டுதான் எழுத்தாளனுக்கு மரியாதை கொடுக்க முடியும். காரணம், நாங்கள் மூத்தவர்கள். பேச்சு மூத்தது, எழுத்து பின்னால் வந்தது. அதனால் அந்த மரியாதையை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். கல்யாணத்தில் தாம்பூலப்பை வாங்குவதில் கூட எங்கள் நரைமுடிக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ரொம்ப அழகா பேசினார். அவருடைய பேச்சு நான் ரசிச்சேன். அவற்றை எப்படின்னா, புதுமையான சிந்தனையும் இருந்தது, மரபு வழிப்பட்ட ஞானியர் பாடல் வரிகளையும் எடுத்துக்கொண்டார். அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரேர். பாலங்கள் அவர்கள்லாம். நான் கூட ஒரு பேச்சு பேசியிருக்கேன், பல பேருக்கு அது கிடைச்சதான் தெரியாது. பாலங்களை இடிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கேன். அதாவது 2 கரையையும் தொட்டுக்கொண்டு போகக்கூடிய சக்தி பாலத்துக்கு மட்டுமே உண்டு. எதிரெதிராக இருக்கிறவர்களை கைப்பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய ஆற்றல் சில சிந்தனையாளர்களுக்கு மட்டுமே உண்டு. சில காலத்தால் தரப்பட்ட மனிதர்கள் தான் திரு குன்றக்குடி அடிகளாரை போன்றவர்கள். சமயக்குறவர்கள் கையையும் பிடித்துக் கொள்வார், தந்தை பெரியார் கையையும் பிடித்துக் கொள்வார். தான் தடுமாறாமல் நடக்கக்கூடிய ஆற்றல் குன்றக்குடி அடிகளாருக்கு இருந்தது. இதுபோல் எப்போதாவது ஒரு வரம் பெற்று தமிழ்தாய் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் இரு தரப்புக்கும் இடையில் பாலமாக இருப்பார்கள். அவர்களை ஒருபோதும் இடித்து விடக்கூடாது. கட்டிடங்களை வேண்டுமானால் இடித்தால் கட்டிவிடலாம், பாலங்களை இடித்து விட்டால் பகையை சமாளிக்க முடியாது. எனவே பகை இல்லாமல் உலகம் இருக்க வேண்டும் என்றால் பாலங்கள் சிலவற்றை கடப்பதற்கு தேவைப்படுகின்றன. அந்த ஒரு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்திருக்கிறது. சந்திக்க முடியாத 2 முனைகளை சந்திக்க வைக்கிற ஒரு பாலமாகவே என் பேச்சு, என் வாழ்க்கை நீண்ட நாளமாக அப்படியே ஓடிப்போய் விட்டது. ஒரு அருமையான கவிதை சொன்னார். ஆற்றில் போய் அஸ்தி கரைக்கலாம் என்று போனால் ஆற்றுக்கு எவனோ ஏற்கனவே அஸ்தி கரைத்து விட்டான் என்ற அருமையான கவிதை சொன்னார். வேறு ஒருவர் எழுதியிருந்தார், இந்த காவிரி மணல் அள்ளி கொண்டு போகிறார்களே, அந்த அள்ளி கொண்டு போகிற லாரியை பார்த்தால் தெரியும், சொட்டு சொட்டாக தண்ணீர் சொட்டிக்கொண்டே போகும், அந்த லாரி முன்னாலே போகும். ஆற்றை கொலை செய்து விட்டார்கள், அந்தோ ஆறே அழுகிறதுன்னு. அழற போது கண்ணி சொட்டிக்கிட்டு தானே இருக்கும். கொலை செய்யப்பட்ட ஆறு அழுகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு கவிஞன் அந்த அப்படியே நெஞ்ச குமுறும்படியாக அதை எழுதி காட்டினார். இந்த மாதிரி இன்னைக்கு தேவை. ஏன்னா அறம் ஒருவருக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நல்ல இலக்கிய யுக்திகளை கையாண்டு அவர்களுக்கு நீதி, நேர்மை, முறை இவற்றையெல்லாம் விளக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. நான் வேறு ஒரு கோணத்தில் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் காலம், அதில் ஏற்படக்கூடிய சில கோலம், அதன் காரணமாக அந்த பேச்சின் பாணியை கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மனிதன் அடிப்படையாக உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை என்று ஒரு கேள்வி கேட்டால், உணவு, அதற்கு முன்பு மூச்சுக்காற்று. பிறந்த உடனே குழந்தை சுவாசிக்கலன்னா டாக்டரை தலைகீழாக திருப்பி புட்டத்தில் ஒன்று அடிக்கிறார் இல்லை, எதுக்கு அடிக்க அப்படிங்க மூச்சு வந்துடும். அப்போ முதல்ல தேவை மூச்சு காற்று. ஏன்னா நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணாது.
மீன் தண்ணீருக்குள்ளே இருக்கிறதால நுரையீரல் கிடையாது. தவளை தண்ணீருக்குள்ளே இருந்து தரையில் வர்றதால அதுக்கு நுரையீரல் காற்று தேவைப்படுகிறது. அதனால் தண்ணீருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் குழந்தை சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொப்புள் கொடி வழியாகவே எல்லாம் போயிடும். வெளியே வந்த உடனே காற்று வேணும். புட்டத்தில் ஒரு அடி அடிப்பாங்க, அப்படியே மூச்சு வரும். அதன் பிறகு அது சுவாசம் தொடங்கி விடும். நல்ல கணக்கு பண்ணி பார்த்தா மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்னா மூச்சு காற்று வேணும், அப்புறம் சாப்பாடு வேணும், அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த உடம்பு வேணும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு. அப்படியே பார்த்தா 5 பூதங்களும் அத்தியாவசியமாக இருக்கும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், மண். ஏன்னா மண் இல்லாமல் நம்ம எங்கே போய் நிற்கிறது? அதனால 5 பூதங்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம பெரிய மக்கள் எல்லாம் பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, கடவுளே இந்த 5 தாம்பா பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றின்னு நாம் 5 பூதங்கள் தான் தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நான் ரொம்ப தேடி 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 என்னோட மூளையை போட்டு குழப்பினதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு 6ஆவதாக ஒன்று தேவை மனுஷனுக்கு. மனுஷன் உயிர் வாழ்வதற்கு 6ஆவதாக ஒன்று தேவை. என்ன நினைக்கிறீங்க? நிலம், நீர், காற்று, ஆகாயம் தவிர இன்னொன்று தேவை. என்ன? வேண்டிய அளவு பொய். எக்கச்சக்கமான பொய்யை திங்கணும், பொய்யை குடிக்கணும், பொய்யில் குளிக்கணும், பொய்யில் படுத்துக்கணும், பொய்யோட குடுத்தனம் நடத்தணும், பொய்யை பெற்றுக்கணும், அப்புறம் பெத்த பொய்யோட பேசணும். எல்லாமே பொய். வாழ்க்கையினுடைய கஷ்டம். நீங்க இன்னைக்கு முழுக்க நான் உண்மை பேசுவேன் முடிவு பண்ணுங்களேன், அவுட்டு. ஓட்டர் கார்டுலேருந்து உங்க பேரை எடுத்துருவோம். இன்னைக்கு மட்டும் முழுசா நான் உண்மையில் இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் வீட்டில் வண்டி ஓட்ட முடியாது. சார் போட்ட காப்பி நல்லா இல்லை சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு வீட்டில்? உங்க மூஞ்சி உங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கல சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை மனைவிக்கு இருக்கு? நம்ம குழந்தைங்க பண்ற அக்கிரமம் நமக்கு பிடிக்கல பேசுற தைரியம் எத்தனை பெத்தவனுக்கு இருக்கு? நம்மை ஆளுகிறவர்கள் செய்கிற தவறுகளை நம்மால் சகிக்கவே முடியவில்லை. எடுத்து சொல்லுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்கள் தவறு செய்கிற போது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப பிரமாதங்க, நல்லா இருக்குதுங்க, சாப்பாடு அட்டகாசம், பிரமாதமான, வாயில வைக்க விளங்கல. என்ன பாம்பேல ஒருத்தர் பேசி முடிச்ச உடனே வீட்டுக்கு கூட்டு போறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு ஹோட்டலில் வீடுன்னா நான் தொந்தரவு இல்லைன்னு நினைப்பேன். நான் கடிதம் எழுதும் போதே அப்பெல்லாம் எழுதுவேன், கடை உணவு கடை உணவுன்னு எழுதுவேன். கடை உணவு கடை, லாஸ்ட் ரிசார்ட்டா ஹோட்டலில் வாங்கி கொடுப்பா, இல்லாட்டி எனக்கு வீட்டு சாப்பாடு போடு, கடை உணவு கடை உணவு. ஆனால் அதை மாற்றின ஒரு கடை பெரம்பலூரில் இருக்கு. நலபாகத்தில் இருக்கிறார் பாருங்க என்னுடைய நண்பர். அவர் என்னை கவனிக்கிற மாதிரி வேற யாரும் கவனிக்க முடியாது. அதுதான் அவருடைய அன்பு. அது நான் அவரே நின்று பரிமாறுவார். அது ஒரு கொடுப்பனை. அது சார் அவர் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு சார். கூட்டிட்டு போகும்போதே சார் எங்க வீட்டில் இருக்கு பாருங்க, அவ இட்லி போடுற மாதிரி உலகத்தில் யாருமே போட முடியாது, அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையிலேயே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை ப்ரிப்பேர் பண்றார். எங்க வீட்டில் ஏடா கூடமா கமெண்ட் அடிச்சிடாத, அப்புறம் என் கதி அம்போ கதியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நம்ப மாட்டீங்க சார், போய் உட்காந்து சார் டைனிங் டேபிள்ல, அந்த மாதிரி ஒரு மோசமான இட்லியை நான் பார்த்ததே இல்லை சார். அந்த மனுஷன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அந்த இட்லியை பார்த்த உடனே ஆஹா என்னமா இட்லி பாருங்க, பிரமாதமான இட்லின்னா. நானும் ஆமான்ட்டேன். ஏன் தெரியுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாராட்ட வாய்ப்பே இல்லை. முதல்லயே பாராட்டிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன் இந்த மனுஷன் நல்லா இல்லாத இட்லியை பொண்டாட்டிக்கிட்ட நல்லா இல்லைன்னு தைரியமா சொல்லல? அவனுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் அமைதியா வாழணும்ன்ற ஆசை இருக்கிறதால ஒரு உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்லை. நான் வேடிக்கைக்கு சொல்லல, பல விஷயங்கள் நமக்கு பிடிக்கல. சில சமயம் பெண்கள் உடுத்தி கொண்டு வருகிற ஆடையே அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு பிடிக்காது, சொல்ல முடியாது சார். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில. பொய் 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 பொய், எங்க திரும்பினாலும் பொய். ஏதாவது ஒரு வகையில் இந்த பொய்களோடு சமரசம் செய்து கொள்ளுகிற வாழ்க்கை, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே மரணம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை பற்றி ஒரு 4 சிந்தனை சொல்லி முடிச்சிடுறேன் நான். சார் பொய்ன்னு சொன்னால் வெறும் வார்த்தையால் சொல்கிற பொய் மட்டும் பொய் இல்லை சார், அதுக்கு நிறைய பேர் இருக்குது. பொய்க்கு கற்பனைன்னு ஒரு பேர் இருக்குது. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பொய், அது நளினமான பொய். அது இதை புலவர்கள் கவிஞர்கள் கூசாமல் செய்வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஆண்டாள் மாதிரி ஒரு அழகான கொழுந்தமிழ் ஒருத்தட்ட பார்க்க முடியாது. அவள் ஒரு கற்பனை சொல்கிறா பாருங்க. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. எல்லாம் உங்களால் வந்த வேணை, ஏன்னா நீங்கள் நிறைய சமய பாடல் சொல்லிட்டீங்க. நானே 2 வருஷமாக அதெல்லாம் மறந்துட்டு உட்காந்துருக்கிறேன். இப்போ அவரை ஞாபகப்படுத்திட்டீங்க. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. கண்ணுக்குட்டியை நினைச்சது தாய் பசுவுக்கு, தாய் எருமைக்கு அப்படியே பாலா கொட்டுச்சுன்னா அதோட பரவாயில்ல, நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு வரும். அது வீடே அந்த பால் ஓடி சேராச்சா. நீங்கள்லாம் பார்ச்சோறு தான் கேட்டுருக்கிறீங்க. முதல்ல பார்ச்சேருன்னு ஒன்று உண்டுன்னு கண்டுபிடிச்சது ஆண்டாளம்மா மட்டும்தான். பார்ச்சோறு இல்லை, பார்ச்சேரு. அதில் கால் எக்ஸ்ட்ரா, ஆனால் இதில் கால் வைக்க முடியாது. சேத்துல கால் வைக்க முடியலையா? அந்த கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அதுக்கு உரை எழுதும் போது சொன்னார், பாலாராய் பெருக கால் வைக்க வழியின்றி அந்த வீட்டு கதவை தட்டுகிற பெண்கள் நாதங்கியில் கை வைத்துக் கொண்டு காலை கீழே வைக்காமல் வெள்ளத்தில் அடித்து போவோமோ என்ற அச்சத்தோடு கதவை தட்டி எழுப்பினார்கள். உரை எழுதிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுகு உண்டா? எங்கேயாவது பால் வெள்ளம் அடிச்சிட்டு போடுமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு பால் ஆறா ஓடுமா? ஓடும். அந்த பொய்க்கு என்ன பேருனா கவிதைன்னு பேர். கவிஞர்கள் கொஞ்சம் பொய் சொல்லாமல் இருக்க மாட்டோம். நான் அடிக்கடி சொல்றது, அம்மா மாருங்க தாளாட்டுவீங்க, இன்னும் ஆட்டுறீங்களாம்மா தாளாட்டு? இப்பெல்லாம் நீங்க தாளாட்டுனா புள்ள சொல்லலாம், அம்மா நானே தூங்கிக்கிறேம்மா, உனக்கும் வேண்டாம் சிரமம் எனக்கும் வேண்டாம் சிரமம், விட்டுருமா. அப்பெல்லாம் தாளாட்டும் போது ஒரு வார்த்தை வரும், என்ன? குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. காமராஜர் இருந்தா டேம் கட்டுவார்ப்பா. எங்கேயாவது புள்ள அழுத கண்ணீர் ஆறா வருமா? ஆனா கவிஞனுக்கு மட்டும் வரும். கவிஞனுக்கு அடுத்து நிரந்தர கவிஞராகிய பெற்ற தாய்க்கு வரும். அவளை மாதிரி ஒரு பயன் பார்க்க முடியுமா? குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர அதில் யானை குளித்தேற. இருக்கிறதுல பிக்கஸ்ட் அனிமல் தூக்கி உள்ளப்பட்டார். அதில் யானை குளித்தேற, குதிரை குளித்தேற, மஞ்சளுக்கு பாய்ந்து இஞ்சிக்கு பாய்ந்து வாழைக்கு பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீரம். நல்ல வேளை, இல்லாட்டி வெள்ளங்கள்ல வந்து நாடு வீணா போய் நீங்க சொல்லுவீங்க வந்தா 1000 ரூபாய் நிவாரண நிதியாவது கிடைச்சிருக்கும், அதை போய் அனாவசியமா கெடுத்துட்டீங்க. கண்ணீர் வெள்ள நிவாரண நிதி அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம் சார். இதை விட அப்பட்டமான பொய் உண்டா? ஆனா அந்த கவிதையில எவ்வளவு அழகு இருக்கு. அதனால தான் சொல்ல வர, எல்லா பொய்யுமே நம்ம விளக்க முடியாது. சில நேரங்கள் பொய் சுவையானது. அது கற்பனை என்று தனக்குத்தானே ஒரு பட்டத்தை சூட்டிக் கொள்ளும். சில நேரத்தில் மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்துதல் ஒன்று இருக்கு. அது பொய்யினுடைய இன்னொரு வடிவம். சரியா சொல்றது அந்த சில பேர் சொல்லுவாங்க, சார் இதுவும் அதே ஆன்டிபயாட்டிக் தான், ஆனால் அதுக்கு இதுக்கு வேற ஜென்ரேஷன். அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கோத்திரம் ஒன்று தான், ஆனால் அப்பா வேறம்பாங்க. கிளை பிரிஞ்சாச்சு அண்ணன் தம்பி குடும்பத்தில். இது வேற குடும்பம், அது வேற குடும்பம்னு பிரிஞ்சிருக்கும். ஆனால் மூல ரிஷி தேடிட்டு போனால் ஒன்றா தான் இருக்கும். கோத்திரம் ஒன்று தான், ஆனால் கிளை பிரிஞ்சு பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளையா இருக்காங்க அப்படின்பா. அந்த மாதிரி அந்த அந்த பொய் மிகைப்படுத்துதல் கவிதையாகி அது சுவையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி பொய்யினாலெல்லாம் உலகத்துக்கு ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை. நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணனே, அதுக்கே என்ன பேருன்னு யாராவது யோசிச்சிங்களா? அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொன்னேன்னு. புழுகுன்னா பொய் தானே. அது என்ன அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறா? பெருசு அண்ட புழுகு ஆகாச புழுகு கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தாட் ஒளிஞ்சிருக்குது. இப்போ இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அண்டம்னு பேர். பேரண்டம், பூமி, கோள்வெளி, நிலப்பரப்பு, இந்த செவ்வாய் புதன் சூரியனோட சூழ்ந்திய சூரிய குடும்பம், இதுக்கெல்லாம் அண்டம்னு பேரு. அடிச்சாம் பாருங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னா. இந்த அண்டமெல்லாம் எதுல இருக்குது? ஆகாசத்துல. அண்டமாவது இருக்கிற மாதிரி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த புழுகு கொஞ்சம் டாலரபிள் புழுகு. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு கீழே பூமி சுத்துதா இல்லையா? சில பேருக்கு தலையே சுத்துது. உங்களுக்கு கீழே பூமி சுத்துதா இல்லையா? சயின்ஸ் கேள்வி.
நல்லா சுத்துது. அப்ப ஏன் நீங்க விழல? இந்த பூமி சுத்துது, நீங்க விழல. அதாவது அண்டத்தில் பல செயல்கள் நடக்கின்றன, அவை வெளியில் தெரிவதில்லை. அது ஒரு விதமான பொய். அண்டம் இருக்கிறது, அந்த புழுகு நமக்கு தெரிவது போல் இல்லை, உண்மை வேறாக இருக்கிறது. இது அண்ட புழுகு. அச்சாம் பாருங்க, இதுவாவது இருக்குதா? ஆகாசம்னு ஒண்ணு போனா இல்லவே இல்லை. இது இருக்கிற புழுகு, அது இல்லாத புழுகு. அண்ட புழுகு, ஆகாச புழுகுன்னு ஒரு வார்த்தையை தூக்கி போட்டான். பொய்யிலேயே எவ்வளவு ஆழமான விஷயம். வானம் என்பது இல்லாதது, ஆனால் இருப்பது போல் காட்டுவது. புத்தர் அதனால தான் தன்னுடைய சமய தத்துவத்தை வடிவமைக்கிற போது எல்லாரும் 5 பூதங்கள் என்று வடிவமைத்துக் கொண்டார்கள். ஆனா புத்தர் மட்டும் 4 பூதங்கள். நிலம், நீர், காற்று. ஆகாயத்தை ஒத்துக்கல. அவரு ஏன் ஒத்துக்கல? நெருப்பை ஒத்துக்கிட்டாரு, நிலம், நீர், காற்றை ஒத்துக்கிட்டாரு. ஆகாயம்ங்கிறதே கிடையாதுன்ட்டார். ஏன்னா இல்லாததுக்கு எப்படிடா பேர் வைப்ப? எனவே 4 பூதங்களை கொண்டுதான் சமய தத்துவத்தை ஆராய வேணும், 5 பூதம்னு சொல்லாது அப்படின்ட்டார் புத்தர். ஆகாசம்ங்கிறது இல்லவே இல்லை அப்படின்ட்டார். ஆனா நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, ஆகாசம்னு ஒண்ணு இல்லைன்னா நாம யாருமே இல்லை. ஆகாசம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. பாருங்க, இந்த ஹால்ல இந்த பந்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க? இந்த பந்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? நான் கொடுத்த கணக்கு கேட்கல, சும்மா சொல்கிறேன். இந்த பந்தலுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவாயிருக்குமா? 10 லட்சம் வச்சுக்குவோம், செலவாயிருக்கும். இந்த மேடைக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? எல்லாம் செலவாயிருக்கும். உங்கள் சௌகரியப்படி போட்டுருங்க, ஏன்னா ஆடிட்லாம் கிடையாது, உங்கள் சௌகரியப்படி போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இவ்வளவும் போட்டிருக்காங்கல்ல, பந்தலில் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க, ஒயிட்டில் போட்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு டிசைன் போட்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு ஃபேன் போட்டிருக்கிறாங்க, லைட் போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இவ்வளவு போட்டிருக்கிற இந்த பந்தலில் யூஸ்ஃபுல்லான இடம் எது தெரியுமா? காலியாக விட்டுருக்கிற இடம் தான். இது காலியா விட்டதால தான் உங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காந்து எழுச்சி வெளியே போக வேண்டியது. நீங்க வீடு கட்டுறீங்களே, வீடு கட்டுறதுக்கு சவுத்துக்கு காசு உண்டு, ஜன்னலுக்கு காசு உண்டு, கூரைக்கு காசு உண்டு, தரைக்கு காசு உண்டு. இது எல்லா பொருளையும் போட்டு நடுவுல காலி இடம்னு ஒண்ணு இருந்தாதான் உள்ளுக்குள்ள நம்ம வாழ முடியும். இல்லாமையில் தான் இருப்பின் இருப்பே இல்லாமையில் தான் இருக்கிறது. அதனால பொய்யை ஒதுக்கிட முடியாது, பொய்க்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த உலகத்தில் எதை நீங்க இல்லைன்னு சொல்றீங்களோ அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியிலேருந்து பார்த்தா இதுக்கு ஒரு பொருள் இருக்கு, உள்ளேந்து பார்த்தா அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு. விவேகானந்தர் ஒரு முறை கப்பல்ல போறார். அவர் கப்பல்ல வெளிநாட்டுக்கு போய் கொண்டு இருக்கிற போது மேல் தளத்தில் நின்றுகிட்டு இருந்தார். அப்படி மேலே நின்று பாருங்க, விவேகானந்தர் அப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த வானத்தை பார்க்கிறார். செவ்வானம் நீளமா இருக்கும். ஏன் எங்க பிள்ளைங்க சயின்ஸ் படிச்சவங்க வந்திருப்பீங்க, ஏமா கடலோட நிறம் என்ன? வானத்தோட நிறம் என்ன? பொய், நிறம் கிடையாது. கடலுக்கு நிறம் நீளம்னா தண்ணி அள்ளி பாருங்க, நீளமாவா இருக்கு? நிறமற்றது நீலமாய் தெரிவதால தான் மாயையின் நிறம் நீலம்னு கொடுத்தான். கிருஷ்ணனுக்கு மாயை நீல நிறம்னு கொடுத்தான். நீல நிறம் அப்படிங்கிறதே ஒரு மாயைன்னு கற்பனை பண்ணலாம். நிறமற்றது நிறமாய் தோற்றமளிக்கிற போது நீலமா தோற்றமளிக்கிறது. அதான் விஷ்ணு மாயை அப்படின்னு துர்க்கைக்கு பேர் வச்சான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லாததை இருப்பது போல் காட்டுகிற பொய்மைதான் தோற்ற பிழை. பாரதி வார்த்தையில சொன்னா அந்த தோற்ற பிழைதான் அந்த நீல நிறத்தை நமக்கு உண்டு பண்ணுது. கண்ணனா காளியா இதெல்லாம் அந்த மாதிரி வந்த வடிவங்கள், அது அப்படியே இருக்கட்டும். விவேகானந்தர் அதை ரசிக்கிறாரு. இந்த பாரதி வந்து ஒரு 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 பாட்டில் பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் இதுக்கு போவா, அஸ்தினாபுரத்துக்கு திருதராஷ்டிர சூதாடுறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட போது இவங்க 5 பேரும் கிளம்பி போவாங்க. அப்போ அர்ஜுனனோட திரௌபதி பேசிக்கிட்டு இருப்பா. அந்த திரௌபதிக்கு வானத்தை காட்டி பாடுவதா பாரதி 4 வரி சொல்வார். ரொம்ப அழகு. பார் சுடர் பரிதியை சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. பாருங்க, இது யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. முகில் தீப்பட்டு எரிவன என்ன கவிதை! அது தண்ணீர் சுமந்த மேகம், ஆனா சூரியன் உள்ள மறைஞ்சிருக்குது, அது நெருப்பு எரியிற மாதிரி தானே இருக்கும்.
எத்தனை தீப்பட்டு எரிவன, படர் முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. ஓஹோ, என்னடி இந்த வண்ணத்து இயல்புகள், எத்தனை வடிவம், எத்தனை கலவை. அதனால் அழகு. நீலமா ஒன்று தெரியுது, கருப்பா ஒன்று தெரியுது, அதுல வெள்ளை பார்டர், அப்படியே சில்வர் பார்டர் தெரியுது, சிவந்த வானம் தெரியுது, இத்தனை கலர் தெரியுது. வண்ணத்து இயல்புகள், எத்தனை வடிவம், எத்தனை கலவை. அந்த ஈவினிங் காட்சி, மாலை ஆகாயம் எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். தீயின் குழம்புகள், தீயின் குழம்புகள், செழும்பொன் காட்சி விட்ட ஓடைகள். ஒரு பொன்ன காட்சி இப்படி ஊத்துறா எப்படி இருக்கும் ஒரு ஓடையா? பொன்ன காட்சி அப்படி ஓட விட்டா, செழும்பொன் காட்சி விட்ட ஓடைகள், வெம்மை தோன்றாமே எரிந்திடும் தங்க தீவுகள். எப்படி வார்த்தை பாரதிக்கு வந்து விழுது பாருங்க. எரிந்திடும் தங்க தீவுகள், பாரடி நீல பொய்கைகள். அடடா, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி. நீலத்திலே டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, பெண்களுக்கு தெரியும் எம்எஸ் ப்ளூனே ஒரு ப்ளூ வச்சிங்க. எம்எஸ் அம்மா கட்டுற புடவைக்குன்னு ஒரு கலர் ஒன்று, அந்த காலத்தில் எம்எஸ் ப்ளூ அப்படின்னு அதுக்கு பேரு. அட, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி, எத்தனை செம்மை, பசுமையும் கரமையும் எத்தனை, கரிய பெரும் பூதம், நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள், நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கரும் சிகரங்கள் காணடி, ஆங்கு தங்க திமிங்கலம். சில இடத்துல எப்படி எப்படி அப்படி ஒரு 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 திட்டா தெரியும் லைட்டு. தங்க திமிங்கலம், தாம்பலம் மிதக்கும் இருட்கடல், ஆஹா எங்கு நோக்கினும் ஒளித்திரள் ஒடித்திரள் வண்ணக்களஞ்சியம். அந்த ஈவினிங் எப்படி இருக்குங்கிறத பாரதி வர்ணிக்கிறான். இப்ப இருங்க, இதை யார் ரசிச்சான்னு கேட்டா சுவாமி விவேகானந்தர். கப்பலோட மேல் தளத்தில் இருக்கிறாரு. மேல் தளத்தில் இருந்துட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த அழகை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஆள் கீழே இருந்து மேலே வந்தான். வந்தவன் விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன சாமியார, ஞானமா இருக்க வேண்டிய நீ இந்த மாயையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் மாறக்கூடியது தானே. சூரியன் மறைகிற போது ஒரு கலர் வரும், உதயமாகிற போது ஒரு கலர் வரும், அப்புறமா ஒரு நீல ஆகாயம் தெரியும். இந்த கலர்ஸ் வினாடிக்கு வினாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எது மாறிக்கொண்டு இருக்கிறதோ, எது நிலையற்றதோ அது பொய், அது மாயை. அதை ரசிக்கலாமா? யாரு சன்னியாசியா இருக்கிற நீ நிரந்தரமான ஒன்றை தானே ரசிக்கணும். உடம்பு அழியும், மனசு அழியும், ஆத்மா அழியாது, அதை நோக்கி பயணப்பட வேண்டிய ஆளு. அதனால விவேகானந்தரை கிண்டல் பண்ணா, என்ன நீ ஒரு மாயையை ரசிக்கிட்டு இருக்கிற, மாயையில் மயங்கிட்டியா அப்படின்னு விவேகானந்தர் கேட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, மாயையே இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த மாயையின் பின் இருக்கிற சத்தியம் என்ற கடவுள் எவ்வளவு அழகானது என்பதை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த மாயைக்கு பின்னால இருக்கிற ஒரு சத்தியம், நிலைத்த உண்மை. சார், மாறிக்கொண்டே இருப்பதற்குள்ள ஒன்னே ஒன்று மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும். அதனுடைய அழகை ரசிக்க பழகணும். எத்தனை பொய்களுக்கு மத்தியிலையும் ஒரு சத்தியம் உட்கார்ந்துருக்கும். இது ரொம்ப ஆச்சரியம் இல்லை? நம்ம வீட்டில் குழந்தை பிறகுது, முத்து முத்தா பல்லு, முத்து முத்தா அந்த தோற்றம், நல்ல வாழைப்பூ மாதிரி அதுக்கு விரல், தலைமுடி கருப்பாக சுருளாக இருக்குது, அப்படியே மாறுது 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 மாறுது. பட்டினத்தாருடைய உடற்கூற்று வண்ணம் படிங்க, அது எப்படி நடக்குது, எப்படி இளமையாகுது, அப்புறம் 40 வயசு வருது, எப்படி வாழ்க்கையை நடத்துது, அப்புறம் 50 வயசு வருது, எப்படி இருமுது, 55 எப்படி பொறுமுது, 56 எப்படி உருமுது. வயசாகி போச்சு, பொறுமுது, இருமுது, உருமுது. உருமுறார் கூட இல்லை, உருமுது. அவ்வளோதான் வயசு. பாரு, உட்காந்துக்கிட்டு பாரு. அவர் சில பேர் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க, குரங்கு குத்த வச்ச மாதிரி குத்த வச்சு உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு. இது எழுதுறாரு பட்டினத்தார். குரங்கு போல் குந்தி இருந்துன்னு அந்த பாட்டில் வரும். குரங்கு இப்படி உட்காந்துக்க பார்த்தீங்களா, அதே மாதிரி குந்தி இருந்து வருவார் போவார் யார் என கேட்டு, வர்றவன் யாரு போறவன் யாருன்னு ஒரு ஏஜில் கேட்குறோம்ல. இப்பெல்லாம் இந்த செல்ஃபோனில் பேசுறதுல நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்க, சவுண்டே வராமல் பேசுதுங்க. நீங்கள் யாராவது நம்ம வீட்டில் 18 வயசில் ஒரு பொண்ணு இருந்தா அது என்ன பேசுதுன்னு ஒரு அப்பன் கண்டுபிடிச்சா நான் 1 கோடி ரூபாய் தரேன். அதாவது உதடு அசைகிறது வேணா லேசா தெரியுமே ஒழிய அந்த படுபாவிக்கு மட்டும்தான் கேட்குமே ஒழிய நம்ம யாருக்கும் கேட்காது.
எப்படி பேசுவாளுங்கன்னு தெரியாது, அப்படியே பேசுவாளுங்க. ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பாளுங்க. இதை இப்போ ஃபோன் வரும், பிள்ளைக்கு வீட்டில் இருந்தால் ஃபோன் வராதா? ஃபோன் வரும். இந்த 82 சும்மா உட்காந்துருக்க வேண்டியது தானே. அந்த ஃபோன் அடித்த உடனே ஓடி போய் அந்த பேத்தி அதை கையில் எடுத்த உடனே இது இப்படி பார்க்கும், ஒரு கேள்வி கேட்கும், யார்? உடனே அவ சொல்லுவா, உன்னை யார் கேட்டா? சும்மா பேசாமல், யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்பா. நமக்கு தேவையாது. யாராக இருந்தால் என்ன? யாராக இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை, அப்புறம் யாராக இருந்தால் நமக்கு என்ன சார்? நமக்கு அந்த விவேகம் இல்லாத அந்த குரங்கு என குந்தி இருந்து, யார்? பட்னத்தாருடைய பாட்டு. இங்கே இருந்தாலும் அப்படியே போயிடுவேன், அதான் என் பேச்சில் இருக்கிற இயல்பு, தள்ளி வைங்க. இப்போ எனக்கு என்னாச்சு, நேற்றுக்கு என்னுடைய ஃபோட்டோ எப்படி, அதுக்கு முன்னாடி தையோடு நான் இருந்தப்போ இருந்த ஃபோட்டோ எப்படி, அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபோட்டோ எப்படி, 50 வயசில் நான் இருந்த ஃபோட்டோ எப்படி, இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோன்னு வச்சுங்க, ஒரே ஆள் தானா? வெவ்வேறு ஆளா? மேக்கப் மாற்றி போடுவானா? எது உண்மை? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு வார்த்தை எழுதினார் சார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை எழுதினார். என்ன தெரியுங்களா? என் புகைப்பட ஆல்பத்தில் நான் புரட்டி பார்ப்பவை என் பழைய படங்கள் அல்ல, பழைய பிணங்கள். பழைய படங்கள் அல்ல, பழைய பிணங்கள். அது கான், செத்து போச்சு, அந்த உடம்பு போச்சு, அந்த அந்த வாலிப கட்டு போச்சு, எல்லாம் போச்சு இல்லையா? ரைட்டு. இப்படி மாறிக்கொண்டே வந்த உடம்பிலே, இத்தனை பொய்யான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வந்த உடம்பிலே நான் மாறியிருக்கிறேன் என்று கண்டுகொண்டே வந்த ஒற்றை சத்தியம் உயிரோடு இருக்கிறது. ஒரே ஒரு உண்மை நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அது ஆத்மான்னு சொல்லு, உயிர்னு சொல்லு, கடவுள்னு சொல்லு, உனக்கு என்ன சௌரியமோ அதை வேணா சொல்லிட்டு போ. ஆனால் அந்த ஒற்றை சத்தியம் நீடித்து கொண்டிருக்கிறது. இத்தனை பொய்களுக்கு மத்தியிலும் அந்த ஒற்றை சத்தியம் உயிரோடு இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி, கடவுளுக்கு உடம்பு, அதுவும் எவ்வளவோ மாறிக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒற்றை சத்தியம் உட்கார்ந்து இருக்குது. இந்த பொய்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை, அதை ரசிக்கிறேன்னு விவேகானந்தர். நான் மாயையை ரசிக்கலடா, இந்த மாயைக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை ரசிக்கிறேன் அப்படி. பாரதிக்கு இந்திய வேதாந்தத்திலையும் ஈடுபாடு உண்டு, அதே நேரத்தில் மாடர்ன் திங்கிங்லையும் ஈடுபாடு உண்டு. பழைய உபனிஷதங்கள், வேதங்கள் இதெல்லாம் நன்கு படித்தவர் பாரதி. அதனால ஆத்மா, மறுபிறவி, இதெல்லாம் பாரதிக்கு ரொம்ப அசாத்தியமான நம்பிக்கை உண்டு. மாயை அப்படிங்கிற சங்கரருடைய அத்வைதம் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை உண்டு பாரதிக்கு. பட் எல்லாத்துலேயும் கொஸ்டின் உண்டு பாரதி. உண்மைதானா, இதை ஏற்றுக்கிறதா, ஏற்றுக்க முடியாதா, இதை மறுக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டினும் உண்டு அவருக்கு. இது ரெண்டுமே கலந்தது தான் மகாகவி பாரதி. நல்லா புரிஞ்சுக்கணும். பழமையை என்டார்ஸ் பண்ணி 10 பாட்டு கிடைச்சதுன்னா பழமையை மறுதளிச்சு ஒரு 10 பாட்டு இருக்கும் பாரதி கிட்ட. பாரதிங்கிற பர்சனாலிட்டி அப்படிதான். ரெண்டையும் எதிரெதிரான விஷயங்களை அவன் ஒரு பாலம், எதிரெதிரான 2 விஷயங்களை அவன் எப்போதுமே கைகோத்து வச்சிருந்தான். ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு. இப்போ ஒரு பாட்டில் பாரதி மாயையை எடுத்து சொல்ற ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப அழகான ஒரு பாடல். கண்டிப்பா உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சதுதான். நிற்பனவே நடப்பனவே அப்படின்னு ஒரு பாட்டு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ. இந்த வார்த்தை பாரதி பயன்படுத்தினது பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே இளவியிலே மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறா பாருங்க, அந்த மாதிரி சொல்லாட்சி எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாம் காட்சி பிழைதானோ. காட்சி பிழை, இந்த வார்த்தை ஒண்ணுக்கே பாரதிக்கு எத்தனை கோடி கொடுக்கணும் தெரியுங்களா? காட்சி பிழை, காணுவதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிழை, காட்சி பிழைதானோ. வானகமே இளவையிலே மரச்செவிரே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதானால் நானும் ஓர் கனவோ. இந்த ஞாலமும் பொய்தானோ. இந்த உலகம் என்ன பொய்யா? பல தோற்ற மயக்கங்களோ, காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ, காண்பதெல்லாம் மறையும் என்றால். இப்போ பாரதியோட கேள்வி, காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பம் என்றோ. எல்லாம் அழிஞ்சு போகும்னு சொன்னா அழிஞ்சதெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் வெளிப்படும் இல்லையா? இப்படி அற்ப மாயைகளா, காட்சி பிழையா, இவ்வளவு கேட்ட பாரதி பின்னால ஒரு உரை நடையில் எழுதுறான்.
இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது. எது? அத்வைதத்தில் மாயைன்னு ஒரு பகுதி வருது, சைவ சித்தாந்தத்திலையும் வருது. அந்த பொய் அதை நம்ம மெய்யின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு, இந்த உடம்பு அழியக்கூடியது, இது பொய், இதை மெய்யின்னு நம்பி வாழறோம்லாம் நிறைய கருத்து இருக்குது. இதுக்கு பாரதி இதை பாருங்க, ஒரு பக்கம் இதை ஒப்புக்கொண்டு எழுதுனா கூட இதை கண்டம் பண்ணி ரைட்டிங்கில் எழுதுறான் பாருங்க. இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது. சந்நியாசிகள் இதை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அதை பற்றி இந்த நிமிஷம் எனக்கு வருத்தமில்லை. குடும்பத்தில் இருப்போருக்கு அந்த வார்த்தை பொருந்துமா? நடுவீட்டில் உச்சரிக்கலாமா? நமக்கு தந்தை வைத்துவிட்டு போன வீடும் வயலும் பொய்யா? தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி, தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி. நமது துயரத்துக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கரைந்தாள், நமக்கு மகிழ்ச்சியின் போதெல்லாம் உடல் பூரித்தாள், நமது குழந்தைகளை வளர்த்தாள். அவள் பொய்யா? தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி, குழந்தையை வளர்த்தா அவள் பொய்யா? குழந்தைகளும் பொய்தானா? பெற்றவரிடம் கேட்கிறேன், குழந்தைகள் பொய்யா? நமது வீட்டில் வைத்து கும்பிடும் குலதெய்வம் பொய்யா? பாரதியோட கேள்வி பாருங்க. இப்ப பாரதியை சொல்லி முடிச்சுட்டு நான் அனாலிசிஸுக்கு வர்றேன். உண்மைன்னு சொல்றாரு, பொய்ன்னு சொல்றாரு, இந்த பொய்க்கு நடுவில் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம்னு சொல்றாரு. இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தேம்ஸ் நதி, எல்லாம் பெரம்பலூரை மறந்துருங்க. எவ்வளோ நாள் நம்ம இங்கேயே இருக்கிறோம். பாஸ்போர்ட்டு விசா ஒன்றும் வேணாம், வாங்க எல்லாம் லண்டன் போகலாம். அமெரிக்கா தான் போக முடியாது, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாரு. யூகே போகலாம், ஒன்றும் பிரச்சனை. இருக்கிறவனையும் தூக்கி இராணுவ விமானத்தில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறாரு. நல்ல பிடிவாதமான ஆள் அவர். சாதாரண ட்ரம்ப் இல்லைங்க, கடவுள் இறக்கிய ட்ரம்ப் கார்டு, ரொம்ப பவர்ஃபுல் கார்டு. விடுங்க. தேம்ஸ் நதிக்கரை ஒரு பிச்சைக்காரர். யோசிப்பீங்க, லண்டனில் ஏதுரா பிச்சைக்காரர்? உங்களுக்கு தெரியாது, எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு. எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு. லண்டன் பிச்சைக்காரனை நானே பார்த்துருக்கேன். என்ன, அவனோட நான் வர்த்தக ஒப்பந்தம் போடலையே ஒழிய நான் பார்த்துருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். அவங்க எப்படி தெரியுங்களா? பிச்சை கேட்க மாட்டாங்க, கொண்டு நெருப்பட்டி கொடுப்பாங்க. ஸ்மோக் பண்ணுறதுக்கு நெருப்பட்டி கொடுத்தா, கேண்டில் கொடுத்தா நீங்கள் காசு கொடுக்கணும். அது என்ன, ஒரு 10 பைசா மதிப்புள்ள பொருள் அதை கொடுப்பான், நீங்கள் 5 ரூபா மதிப்பு கேஷை கையில் கொடுக்கணும். பிச்சை எடுக்கிறது வெறும் கை நீட்ட மாட்டாங்க. எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு. இந்த தேம்ஸ் நதிக்கரையில், நம்ம ஊர் நதிக்கரையிலலாம் பெஞ்சு போட்டிருப்பான்ல, எப்படி அது மாதிரி தேம்ஸ் நதிக்கரையிலையும் ஒரு கட்டை கட்டியிருப்பான். ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த தேம்ஸ் நதிக்கரையில் ஒருத்தர் அப்படி தள்ள கை வச்சு அப்படி படுத்துக்கிட்டே இருந்தான். நல்ல சார், அவனுக்கு ஒரு பெரிய அதிசயம் சார், பிச்சைக்காரனாகவே இருக்கும், நம்ம லைஃபு பிச்சைக்காரனாகவே போயிடுமோ, வாழ்க்கையில் ஒன்றுமே நமக்கு கிடைக்காதோ அப்படி வருத்தப்படுறான். அப்படி வருத்தப்படுற நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய கார் வந்து நின்றுது சார். அலட்சியமாக அப்படி பார்த்தான். யார்? அப்படி ஒரு 19-20 வயசில் ஒரு உலக பேர் அழகி இறங்கி வர்றான். வந்து இவன்கிட்ட கேட்குறா, எதுக்கு நீங்கள் படுத்துருக்குற, குளிரில் படுத்துருக்குற, எந்திரி காரில் ஏறு. இவருக்கு அப்படியே அதிர்ஷ்டம். காரில் ஏறணும். காரை கொண்டு போய் வீட்டில் நிறுத்தினான். நான் உனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு. அவன் போனால் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு அவனுக்கு போட்டு எடுத்து வச்சு போட்டுக்கோ அப்படின்ட்டு பிரமாதமாக குக் பண்ணி டேபிள் முன்னாடி வச்சு எல்லாருமா சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அவள் எல்லாம் கொடுக்குறான். அதுக்கு விட இன்னும் சஸ்பென்ஸ், அந்த கதை போகுது. அப்படியே எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் அப்படி கையில் அப்படி கொக்கி போடுற மாதிரி கையில் அப்படி கொக்கி போட்டு அவருடைய பெட்ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறான். படம் ஒரு மாதிரி ஓடுதில்லை, சென்சார் போட வேண்டியது தான். அப்படி கையில் அப்படி கொக்கி போட்டு அப்படி அழைச்சிட்டு போய் அந்த பெட்டில் போய் 2 பேரும் படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது ஒரு 2 minutes அப்படியே ஒரு பாட்டு பாடுறான், இவன் ஒரு பாட்டு பாடுறான், அப்படியே அந்த பெட்டில் படுக்கிறான். அப்போ அவன் சொல்கிறா, ஏய் தள்ளிப்படு, ஒரு பெட்டில் எப்படி படுக்கணும்னு கூட தெரியல, இன்னும் கொஞ்சம் தள்ளிப்படு, அந்த பக்கம் படு, தள்ளிப்படு. அப்படி தள்ளிப்படுத்தான். தொப்புன்னு சத்தம் கேட்டது. தேம்ஸ் நதி அவனை அடித்து கொண்டு போனது. இதுதான் கதை. இவ்வளவு நேரம் கண்டது கனவு, கொஞ்சம் தள்ளிப்படுத்தா. கனவுல வந்ததை நனவுல செஞ்சா கதை முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் தள்ளிப்படு அப்படின்னா தள்ளிப்படுத்தா போயிட்டான்.
இந்த சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, எது வரைக்கும் பொய், எந்த கணத்தில் பொய் உண்மையா மாறும், அல்லது எந்தெந்த பொய்க்குள்ள எந்தெந்த உண்மை உறங்கி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையினுடைய தேடல், ஞானம். அது அவ்வளோ ஈஸி இல்லை, சுலபத்தில் அது நமக்கு வரப்போறது இல்லை. இதையெல்லாம் தாண்டி நாம் அதை கண்டுபிடிச்சு மேலே வர்றது ஒரு சுலபமான வாய்ப்பு அல்ல. அதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம், அதாவது நான் முதல்ல ஒரு கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு பகுதி மட்டும் நம்ம டிராவல் பண்ணால் போகிறோம். பொய்களை நம்மால் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது என்பது உண்மை. இந்த பொய்கள் வெவ்வேறு வகையான வடிவங்களை பெற்றதாக இருக்கிறது, பெயர்களை பெற்றதாக இருக்கிறது. அது மனிதர்களாகவும் உலாவுகிறது, அல்லது உறவு முறைகளாகவும் உலாவுகிறது. அதிலெல்லாம் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் இத்தனை பொய்க்கு மத்தியிலையும் அந்த மெய் இருக்குங்கிற புரிதல் ஒன்று தேவை இருக்கு. இது ஒரு பக்கம் மனதில் இருக்கணும். இது ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு, அத்வைதத்தில் ஜகத் மித்யை அப்படின்னார். இந்த ஜகத் மித்யைன்னு ஒன்று இந்த சாமியார் கோஷ்டிலாம் எப்படி அர்த்தம் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் பொய்யுப்பா, இந்த உலகம் பொய்யுப்பான். அதுக்கு தான் நான் பாரதியாருடைய பாட்டை சர்ச்சை பண்ணேன். அப்போ இது பொய்யா, பொண்டாட்டி பொய்யா, புள்ள பொய்யா அப்படின்னு. ஜகத் மித்யை அப்படிங்கிற வார்த்தம் உலகம் பொய் அப்படின்னு. இது ஆதிசங்கரர் சொன்ன உடனே, அர்த்தம் பண்ண உடனே இந்த சன்னியாசிகள்லாம் என்ன சொன்னாங்க, இந்த உலகமே பொய்ன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏங்க, இந்த தூணு தரை இதெல்லாம் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இதெல்லாம் பொய் பொய் பொய்ன்னு சொன்னால் எவன் நம்புறது? பாரதி கேட்டான்ல, வீட்டில் தங்க சிலை போல் மனைவி இருக்கிறாள் பொய்யான்னு ஒரு கேள்வி கேட்டான்ல. இவ்வளவு பார்க்குற அத்தனையும் பொய்யா? இதுக்கு அர்த்தமே வேற. அத்வைத தத்துவத்தின்படி ஜகத் மித்யை, அதாவது இந்த உலகம் பொய் என்று சொன்னால் அது இந்த மண்ணையோ இந்த நீரையோ 5 பூதங்களையோ இதில் வந்து போகிற மனிதர்களையோ குறிக்கிற விஷயம் அல்ல. அவரவர்கள் அவரவருடைய உலகம் என்று மனதில் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, அந்த உலகம் உண்மையான உலகம் அல்ல, அது பொய்யான உலகம். இது எப்படி கேட்கறதுன்னு கேட்டீங்களா? நான் சொன்னல, எழுத்தாளர்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்கிறதுன்னு. அந்த உலகம் நமக்கு என்ன நமக்கு தெரியாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அவர் திடீர்னு ராஜராஜ சோழனை பற்றி ஒரு கதை எழுத ஆரம்பிச்சா டைங் டைங் அங்கே வால் சத்தம் கேட்கும். உங்க யாருக்காவது கேட்கும்? அதில் குந்தவை நாச்சியார் நடந்து வருவார். உங்க யாருக்காவது தெரியும்? உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் எழுத்தாளனுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ எதெல்லாம் கேட்காதோ அதெல்லாம் கேட்கும். எங்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வார், புத்தகத்தை படிக்கிறான், நாவல் படிக்கிறான் ஒருத்தன். அந்தி சாய்ந்த நேரம், வானத்தில் பொன் நிலவு பாயத் தொடங்கியது. கும் என்ற மல்லிகைப்பூவின் வாசனை காற்றை துளைத்து கொண்டு நாசியை துளைக்கத் தொடங்கியது. அப்போது அவன் ஆனந்தமான ஒரு அனுபவத்திற்கு போனான். ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இந்த நாவலை, அவன் ஒரு சந்தில், அதுவும் மூத்திர சந்தில் கைத்துக்கட்டில் போட்டு கொசு கடியில் உட்கார்ந்துருக்கான். ஆனால் அவன் என்ன படிக்கிறான்? ஆனந்தமான காற்று வீச தொடங்கியது, அங்கே தென்றல் வீசியது, இங்கே வேறு தான் வீசுது. இப்போ பாருங்க, ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சோன்னு உங்கள் மனசில் அந்த உலகம் வந்துருச்சு இல்லை? ஆமாம். இப்படி அவரவர் மனதில் வைத்திருக்கிற உலகம் ஜகத் மித்யை, அது பொய்யானது. இந்த தெளிவு வந்தாதான் இப்போ நான் சொல்லுவேன், எங்கள் ஜாதியில் இப்படி தாங்க பழக்கம், முட்டாள், பொய்யது. உங்கள் ஜாதிங்கிற வட்டம் பொய். இந்த எங்க சமயத்தில் இப்படித்தான், முட்டாள், அது பொய். எங்க நாட்டில் இப்படித்தான், பொய். இந்தியா பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாடு. 56 தேசம்னு ஒரு தேசம் இருந்தது. 56 தேசங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியே போச்சு. மிச்சம் இருக்கிற 4-5 தேசம் ஒன்னா சேர்ந்தது. அதுலயும் 2 வெளியே போச்சு, பாகிஸ்தானாவும் பங்களாதேஷாவும் வெளியே போச்சு. அப்புறம் மிச்சமா உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கு. இது போய் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இந்தியா என்பது பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாடு. நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும். இது ஒரு நாடுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்து மதம், ஷண்மதம் சங்கரர் ஸ்தாபிக்கிறாரு. இந்து மதம் என்பது 6 மதங்கள் இணைந்த ஒற்றை மதம், ஷண்மதம். இல்லாட்டி ஷண்மத ஸ்தாபகர்ங்கிற பேர் எப்படி சங்கரர் கொடுக்க முடியும்? 6 மதம்னு அவருடைய பேர்லயே இருக்கு சார். 6 மதங்கள் இணைத்து அவர் கொண்டு வரார், ஷண்மத ஸ்தாபகர். ஒன்னு அதை ஒத்துக்கோ, இல்லாட்டி இதை ஒத்துக்கோ. இது ஒரு மதம் அல்ல, 6 மதங்களுடைய இணைப்பாக உண்டான ஒற்றை மதம். அப்ப
அப்புறமா அதுல வைதீக மதம்ங்கிறது வேற வந்து சேர்ந்தது. சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்தவங்க 6 மதம், அப்புறம் வைதீக மதம் வந்து சேர்ந்தது. இதை நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கிறனோ அதை அவன் பண்ணணும். இது எல்லாருக்கும் அந்த வியாதி இருக்கு. கல்ஃப்ல பிறந்தவங்களுக்கு இஸ்லாமிய கல்ச்சர் இருக்கும், வேறு பகுதியில் வளர்ந்தவங்களுக்கு கிறிஸ்டியன் கல்ச்சர் இருக்கும். ஒன்னளவோடு அந்த உலகத்தை நிறுத்தணுமே ஒழிய உன் உலகத்தை அடுத்தவன் உலகத்தில் மோத விடாது. உன்னோட நம்பிக்கை எவ்வளவோ இருக்கும், இது யாரையும் காயப்படுத்த முடியாது. உன் நம்பிக்கையோட நீ சௌக்கியமா இரு, ஒண்ணுமே தப்பு கிடையாது. அவங்க உலகம் அது, அந்த உலகத்தை எடுத்து அடுத்த ஆள் மேலே எரியக்கூடாது. இந்த தெளிவு வரணும். இந்த உலகத்தில் நாம் படித்து வைத்திருக்கிற வெவ்வேறு மன உலகங்கள் பொய்யானவை, ஜகத் மித்யை. அப்படி அதது பொய்யா இருக்கிறதால யாரும் யாரோடையும் நம்ம மோதிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுல மெய்யானது ஒன்றே ஒன்றுதான், உன்னதான அந்த பரம்பொருள், எல்லாத்துக்கும் மிச்சமா இருக்கிற அந்த ஒற்றை ஆற்றல், அவ்வளவுதான். இந்த முழு உண்மையை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னா இந்த பொய்களை கடந்து நம்ம மேல போக தொடங்கிட்டா அது ஒண்ணுமே இல்லையே. இந்த பேருண்மையை புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டுதலை பாரதி ட்ரை பண்றார். நிற்பனவே நடப்பனவே என்ற பாட்டில் பாரதி ட்ரை பண்றார். நீங்க எவ்வளவு கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்தில் பிறந்து அர்த்தம் இல்லாமல் செத்து போயிட்டான். 1000 கோடி 2000 கோடி வச்சவெல்லாம் இல்லையா? எவ்வளவு 1000 கோடி 2000 கோடி வச்சிருந்தாலும் கடைசியில் ஆஸ்பத்திரியில் நம்ம ஒரு பெட்டில் ஒரு ஓரத்தில் படுத்துருக்கணும். அவ்வளவு. நீங்கள் 3 பெட்ரூமோட ரூம் கட்டினா கூட உங்களுக்கு ஒரு ரூம் தான், ஒரு ரூம்லேயும் ஒரு கட்டில் தான். கட்டில்லையும் கடைசி காலத்தில் 6 அடி மட்டும்தான். அதுக்கு அந்தாண்ட புரண்டு படுத்தாலும் விழுந்துருவோம், இந்தாண்ட புரண்டு படுத்தாலும் ஊசி குத்தும். வாழ்க்கை அவ்வளோதான். இது தெரிஞ்சிருக்குது இல்லை? நமக்கு முன்னாடி செத்தவன், நமக்கு முன்னாடி பல பேர் செத்து அவன் கோடியை எவன் அள்ளிக்கிட்டு போனாங்கிறதையும் நம்ம தான் பார்த்துரும் இல்லை. நமக்கு முன்னாடி ஒரு பையன் செத்து அவன் கோடியை எவனவனும் அள்ளிக்கிட்டு போனதை நாம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதே முட்டாள்தனத்தை நாமளும் பண்ணுனா நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது எல்லாமே இப்படி தாண்டா போவோம். நாம பாட்டுக்கு ஒரு நாள் வெளியில் போயிடுவோம், எல்லாமே தூக்கி. இப்போ எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணணும்னு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு நல்ல அதிர்ஷ்டங்க. எப்படின்னா என் பிஎல் டிகிரி போயிடுச்சு, என் பிஏ டிகிரி எலி கடிச்சிருச்சு, என்னுடைய எஸ்எஸ்எல்சி புக்கு குப்பையாக போச்சு, ஒரு மாதிரி என்னமோ ஆகி வீணாக போச்சு. அன்றைக்கி நான் பட்ட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எவனும் பட மாட்டான். என் ஒய்ஃப் கூட கேட்டாங்க, ஏங்க இதை உள்ளே வைக்க வேணாமா அதை உள்ளே வைக்க வேணாமா. சும்மா அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே எடுத்து வெளியே வைப்பான். எவ்வளோ நாள்னு தெரியாது. தூக்கி எடுத்து அந்தாண்டமா அப்படி வைக்க போகிறான். வச்சா முடிஞ்சு போச்சு, அவன் தூக்கி போக போகிறான். இதில் என்ன பெருசாக சாதிக்க போகிறோம் உலகத்தில்? அதாவது மனிதர்கள் எது பொய் என்பதை அறிந்து அந்த பொய்யிலேருந்து தன்னை மெய்யாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மைக்கு வரலையே. எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம என்ன வயசு இல்லையோ அந்த வயசை காட்ட ட்ரை பண்ணுறோம். நமக்கு முடி நிறைய வெள்ளை வந்துட்டா கூட அதை கருப்பாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஃபேஸில் மேக்கப் போட்டு வயசு குறைவாக காட்ட ட்ரை பண்ணுறோம். ட்ரெஸ்ஸிங்கில் நம்ம யார் உடம்பு எப்படி இல்லையோ அப்படி இருக்கிறதா காட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். நாம் பொய்களை நேசிக்கிற அளவுக்கு உண்மைகளை நேசிப்பதில்லை. எனவே உண்மைகளை நேசியுங்கள். உண்மைகள் தான் இனிமையானவை. உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உண்மைகளின் மூலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு எல்லைக்கு வருவதற்கு பாருங்கள். இது எவ்வளோ அவசியமான ஒன்று நம்ம யோசிக்கணும். நீங்கள் எவ்வளோக்குள்ள சிம்பிளாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள உலகத்தில் நல்லதுங்க. இவற்றை மனதிலே பெற்றுக்கொண்டால் அந்த ஜகத் மித்யைங்கிற ஆழமான வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் நம்மாலே ஏற்படுத்த முடியும் என்பதை இன்றைய சிந்தனையாக உங்களுக்கு சொல்லி, பொய்யிலே பிறந்தாலும் பொய்யிலே வளர்ந்தாலும் எது மெய் என்பதை காணும். இப்போ சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போது மெய்யன்பர்களேன்னு வாரியார் ஆரம்பிப்பார். என்ன மெய்யன்பர்களே? மெய்யன்பர்கள்னா இந்த உடம்பை நேசிக்கிறவங்க அர்த்தமா? மெய்வாய் கண்மூக்கு செவி. நல்லா யோசிச்சா இந்த உடம்புக்கே மெய்யின்னு பேரே ஒழிய அது உண்மை இல்லைங்க. இந்த உடம்புக்கு மெய்யின்னு பேரே ஒழிய அது உண்மையா? இது அழியக்கூடியது தானே இது. அப்போ அழியக்கூடிய இந்த உடம்பை மெய்யின்னு எப்படி தமிழில் கூப்பிட்டான்? மெய்யின்னு கூப்பிடலாமா? அதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு இருக்குது. இலக்கணம் ஒன்றும் பயந்துடாதீங்க. புலவர் கீரன் ரொம்ப அழகாக சொல்வார், சிம்பிளாக சொல்வார். தெருவில் ஒரு அம்மா விளக்குமாறு விற்றுக்கிட்டு போகுது. விளக்குமாறு விற்றுக்கிட்டு போகிறோமா, நம்ம வீட்டை தாண்டி 4 வீடு தள்ளி போயிடுச்சு. எப்படி கூப்பிடுவீங்க? சரி, அந்த அம்மாவோட பேர் தெரிஞ்சு பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா?
பேர் சொல்லி நீங்க மட்டும் கூப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் விளக்குமாறு பிஞ்சிடும். எவ்வளோ தெருவில் போறா அவ பேர் உனக்கு எப்படியா தெரியும்? யாரோ தெருவில் போறா அவ பேர் உனக்கு எப்படியா தெரியும்? கேட்பாளா இல்லையா? இப்போ விளக்குமாறு பிச்சு பிச்சு போவது நல்ல கவனிங்க. அதுக்கு தானியாகு பெயர்னு பேரு. தானியாகு பெயர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒருவர் எதை சுமந்திருக்கிறாரோ அந்த பொருள் அவருக்கு ஆகி வரும். விளக்க ஏத்துமா அப்படிங்கிறோம். விளக்குங்கிறது குத்து விளக்கு இல்லை, தண்டு இருக்குல்ல, அது வெங்கலம் தானே. அதுல தீபம் எரிஞ்சாதான் அதுக்கு விளக்குன்னு பேரு. அதுக்கு ஏன் விளக்குன்னு பேரு? இது பாம்பா கயிறா என்று விளக்குவதால் அது விளக்கு. உங்களுக்கு புரியாததை எது விளக்குமோ அதற்கு விளக்குன்னு பேரு. நல்ல கவனிங்க. அந்த விளக்கு திரி இல்லாத போது கூட, நெருப்பே இல்லாத போது கூட, இந்த அந்த விளக்கை பார்த்து பத்திரமா விளக்கி வையே, பத்திரமா உள்ள தூக்கி வையே, அதுக்கு விளக்குன்ற பேரு. விளக்குன்னு அதுக்கு பேர் வந்தா கூட அது விளக்கு அல்ல, உள்ள இருக்கிற தீபம் தான் விளக்கு. ஆனா அந்த விளக்கு தானியாக பெயராக அந்த தீபத்தினால் அந்த பெயரை பெற்றது. அதுபோல் உடம்பு பொய் என்றாலும், பஞ்சபூதங்கள் பொய் என்றாலும், உள்ளே ஒரு சத்தியம் நின்று கொண்டிருப்பதால், அது நிலைத்த மெய்யாக இருப்பதால் இதையும் மெய் என்று அழைக்கிற ஒரு பழக்கம் வந்தது. அந்த மெய்யை நோக்கிய பயணம் தான் ஞானிகளுடைய பயணம். ஒரு ரமணருடைய பயணம், ஒரு ராமகிருஷ்ணனுடைய பயணம், ஒரு விவேகானந்தருடைய பயணம். ஒவ்வொரு ஞானிகளும் தேடிக்கிட்டு போனது எதுனா, எது மெய் எது மெய் எது மெய்ன்னு தேடுவாங்க. போய் குறுக்க குறுக்க வந்து நிற்கும், நான் தான் அத்தனையும் தள்ளிட்டு நாம மெய்யை தேடணும். என்ன கொடுமை தெரியுங்களா? உண்மை ஊரை சுற்றி வர்றதுக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடும். உண்மை ஊரை சுற்றி வரத்துக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடுமா. சந்தேகம் இருந்தால் அவங்க வாட்ஸ்அப்பை பாருங்க, எவ்வளவு பொய் எவ்வளவு பொய். யூடியூப் பாருங்க, எவ்வளவு பொய் எவ்வளவு பொய். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எனக்கும் யூடியூப்புக்கு கேஸ் நடக்குது. என் பேச்சை போடாதடா யூடியூப்லன்றேன். யார்? யூடியூப் கம்பெனிக்கு நான் கேஸ் போட்டிருக்கிறேன். நீ பாட்டுக்கு எடுத்து என்ன இஷ்டத்துக்கு போடுறது, போடாது அப்படின்னு யூடியூப்பை எதிர்த்து நான் ஃபைட் பண்ணுறேன். இன்டர்நேஷ்னல் லாயர்ஸ் வந்து நிற்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்? பொய், அவ்வளவும் பொய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உண்மை ஊரை சுற்றி வரத்துக்குள்ள பொய் உலகத்தை சுற்றி வந்துடும். இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான கதை சொன்னாரு. கற்பனை தான். மேல் உலகத்திலேருந்து பொய்யும் மெய்யும் வந்துதான். பொய்யும் மெய்யும், உண்மையும் பொய்யும் ஒன்றா வந்துதான். ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரெண்டும் வந்துதான். அப்படி வந்துட்டு ஆற்றுல குளிக்கலாமா, ஆற்றுல தண்ணி ஓடுது அப்படின்னு உண்மை குழந்தைத்தனமாக கேட்டுதான். ஆற்றுல குளிக்கலாமா அப்படின்னு. குளிக்கலாமே, யார் என்ன குளிக்கலாமா அப்படின்னு. உடனே பழைய வழக்கம், ஆடைகளை வந்து கரையில் களைஞ்சிட்டு அப்புறமே நீராடுவாங்க. அந்த வழக்கத்தில் ரெண்டு இன்னசென்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆடைகளை கரையில் வச்சுட்டு பொய் மெய் ரெண்டும் போய் தண்ணியில் போய் குளிக்கிறதுக்கு போச்சான். அப்படி தண்ணியில் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது பொய் பார்த்து தான், இந்த மெய்யோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இருந்தது, ஊரே மரியாதை கொடுக்குது. எப்போவுமே அந்த ஆடையை பார்த்த உடனே உண்மைக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது தான். இது உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு. அது தண்ணியில் முங்கும் போதே இது கரையேறி வந்து பொய்யோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, மெய்யோட ட்ரெஸ்ஸை பொய் போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுச்சான். இப்போ வெளியே வந்து பார்த்த உடனே வேறு வழி இல்லாமல், ஆடை இல்லாமல் போக முடியாதுன்னு பொய்யோட ட்ரெஸ்ஸை மெய் போட்டுக்கிட்டு அது எங்கேன்னு தேடிக்கிட்டே பின்னாடி வருதான். பொய்யினுடைய ஆடை உண்மையில் அதனுடைய ஆடை அல்ல, அது மெய் போல் தோற்றமளித்தாலும் அது மெய்யினுடைய ஆடையை திருடி கொண்டு போட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு அழகான ஒரு உருவக கதை உண்டு. இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் பொய். எப்படி பொய் போலி ஆடையோடு திரிகிறதோ அப்படி நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள் பொய். நீங்கள் பொய் என்று எட்டி உதைக்கிற பல விஷயங்கள் மெய். இந்த தெளிவும் இந்த ஞானமும் இந்த புத்தக திருவிழா உங்களுக்கு தருமென்றால் நான் இங்கு வந்த நோக்கம் நிறைவேறியது. நன்றி, வணக்கம்.